Hallelujah. How many of you glad today in the house of God? கர்த்தருடைய வீட்டில் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். Hallelujah. Hallelujah. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போலாம். Hallelujah. Let us turn to 1 Samuel chapter 15. 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துக்கு நேராக நாம் வேதங்களை திருப்பிக் கொள்ளலாம். Hallelujah. Hallelujah. அல்லேலூயா. நம்ம எல்லோரும் அப்படியே கண்களை மூடி இந்த காலை வேளையில நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வசனங்கள் மூலம், இந்த சத்தியத்தின் மூலம் என்னோடு பேசுங்க. அப்பா, இந்த மனுஷன் பேசுறதை கேட்கறதுக்கு அல்ல, இந்த வார்த்தையின் மூலம், இந்த ஜீவனுள்ள வார்த்தையின் மூலம் நீங்க பேசுறதை நான் கேட்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவரிடத்தில் நம்ம கேட்கலாம். Hallelujah. Lord, I come in this morning time not to listen to this man, but I come to listen to your voice through your living word. ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அந்த காலை வேளையில ஜெபிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், என்ன மாதிரி சூழ்நிலைந்தாலும் சரி, கர்த்தருடைய ஒரு வார்த்தையே உங்களுக்குள்ளாக வரும்பொழுது அது உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்றும். Hallelujah. It does not matter what kind of situation you are going through in your life, but when God's word come through, God's voice you hear through his word, it will change everything in your life, my brother, my sister. எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே, என் கூட பேசுங்கப்பா, இன்னைக்கு என் கூட பேசுங்க என்று சொல்லி, புரிந்து கொள்றேன், நான் புரிந்து கொள்ளும்படிக்கு என் கூட பேசுங்க என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த வேளையில ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க நீங்க வசனத்தின் மூலம். அல்லேலூயா. அப்படியே ஆண்டவரை உயர்த்தலாமா? ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னம் மகிமை போல, மேகத்தை போல எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஐயா. உங்க நாமம் உயரணும், நீங்க மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், நீங்க மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya 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 யாவே ஆலே ஹalleluya ஹalleluya ஹalleluya. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எங்க வாழ்க்கையில இருக்கிற பெருங்காற்றுகள் எல்லாம் அடங்கி போவதாக இயேசுவின் நாமத்துல. உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், நீங்க மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், நீங்க மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்கும்படிக்கு, அப்பா, இந்த காலை வேளையில நீ சொல்லுகிறதை கேட்கும்படிக்கு எங்கள் கண்களும் செவிகளும் இருதயங்களும் ஆண்டவரே திறந்திருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நம்ம எல்லோரும் சேர்ந்து 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிற
அந்த 22, 23 வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். 1 Samuel chapter 15 beginning from verse 22 and 23. அதற்கு But Samuel replied, does the Lord delight in burnt offerings and sacrifices as much as in obeying the Lord? To obey is better than sacrifice, and to heed is better than the fat of rams. For rebellion is like the sin of divination, and arrogance like the evil of idolatry. Because you have rejected the word of the Lord, he has rejected you as king. Hallelujah. பிரசங்கம் பண்ணும்போது ரெண்டு விதமா பிரசங்கம் பண்ணலாம். Amen. When you are preaching or teaching the word of God, you can do it in two ways. நீங்கலாம் வருங்காலத்தில் பிரசங்கிங்களா ஆக போறீங்க. Amen. Amen. I believe that most of you will preach the word, teach the word in the coming days. எனக்கு hope இருக்குது, உங்களுக்கு இருக்குதா? Amen. I have hope in you that you will rise up and preach the word. Amen. So one type of preaching is you stand as a prosecutor for God and for the gospel and preach the word. ஒரு விதமான பிரசங்கம் என்னவென்றால் கர்த்தர் பட்சமாக நின்று கர்த்தருக்காக வழக்காடுகிறவன் போல ஜனங்களிடத்தில் பிரசங்கம் பண்ணுகிறது ஒரு முறை. The second way of preaching, which most of the people preach today, is to make the people sensitive messages, seeker sensitive messages. வரவங்களை பிரியப்படுத்தி அனுப்பணும். என்னங்க வரவங்களை பிரியப்படுத்தி அனுப்புகிற பிரசங்கங்கள். Hallelujah. Those who come to the church, they should not feel awkward or feel intimidated or offended, but we should preach a message that will soothe their soul and heart. பாவத்தை குறித்து சொல்லுகிற பாவத்தை குறித்து சொல்லும் பொழுதோ வேதத்தை பிரசங்கிக்கும் பொழுதோ வருகிறவங்க வருத்தப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, பயப்படப்படக்கூடாது. வரவங்க நல்ல மனசு சந்தோஷமா அங்கிருந்து போகணும். ஆமென். Hallelujah. But I learned to preach or taught the way that we have to stand as a spokesperson for God. ஆனா நான் கற்றுக்கொண்ட காரியம், என்னுடைய மூத்த சகோதரர் கற்றுக்கொண்ட காரியம் என்னன்னா, தேவனுக்காக வழக்காடுகிறவன் போல, தேவனுக்காக பேசுகிறவன் போல நாம் ஒவ்வொருவரும் பேசணும். Hallelujah. Hallelujah. So today title for the message is obedience to God. Obedience to God. இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு தேவனுக்கு கீழ்ப்படிதல். சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு கீழ்ப்படிதல். Hallelujah. The most hated word in the world now. ஒருவரும் ஏற்றுக்கொள்ளாத விரும்பாத ஒரு வார்த்தை என்னன்னா கீழ்ப்படிதல். என்னங்க? கீழ்ப்படிறது. Hallelujah. We are living in a generation, or we are living in a world which is disobedient to God. எப்படிப்பட்ட ஒரு சந்ததியில, எப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Hallelujah. The spirit of rebellion is at work, and we can see the effects of that rebellion that is happening all over the world. முரட்டாட்டத்தின் ஆவி அதிகமாக கிரியை செய்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த முரட்டாட்டத்தின் ஆவி கிரியை செய்கிறபடினாலே நாம் காண்கிற உலகத்தில் காண்கிற காரியங்கள் அநேகம். Like never before we can see and witness sin has increased, violence has increased, trouble has increased, and lot of unwanted things are increased in the world. இந்த முரட்டாட்டத்தின் ஆவியினுடைய பாதிப்பினால இந்த உலகத்துல என்றுமே இல்லாத அளவு பாவம் பெருத்திருக்கிறது. அநேக கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகளை பார்க்கிறோம், அநியாயங்களை பார்க்கிறோம், அக்கிரமங்களை பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த முரட்டாட்டத்தின் ஆவி கிரியை செய்கிறபடினால நாம் இந்த உலகத்திலே நம் கண்கூடாக நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. But God is seated on the throne, and he is the king, and we are living in his kingdom, and we are his subjects. தேவன் சிங்காசனத்தின் மேல் ராஜாவாக வீற்றிருக்கிறார். நாம் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். நாம் அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட பிரஜைகளாக இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. The world promises and proclaims freedom or unlimited, no boundaries. இந்த உலகமானது ஒரு பிரசங்கத்தை ஜனங்களுக்கு சொல்லுகிறது. என்னன்னா,
நீங்க விடுதலையா இருக்கணுங்க. உங்களுக்கு தடை போடுவதற்கு யாருமே இல்லை. நீங்க என்னெல்லாம் நினைச்சா அதெல்லாம் செய்யணும். அதான் உலகம் பிரசங்கிக்கிறது. பட் God expects and commands His creation to obey and submit to Him. ஆனா தேவனாகிய கர்த்தர் என்ன பார்க்கிறார் தெரியுமா? அவருடைய பிரஜைகளாகிய நாம், அவருடைய சிருஷ்டிகள் எல்லாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று, அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. Our God is great. There is no one equal to God or compared to God or even opposite to God. நம் தேவன் தனித்துவம் வாய்ந்த மிக வல்லமையுள்ள தேவன். நமக்கு தேவனுக்கு எதிரானவர் ஒருவரும் இல்லை, நமக்கு தேவனுக்கு சமமானவர் ஒருவரும் இல்லை, அவருக்கு போட்டியானவர் ஒருவரும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. So he created all things by his word. அவர் எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். அல்லேலூயா. All the creations in all the creatures in the creation, all the creation in the creation obeys God. நம்ம கர்த்தர் உண்டாக்கின எல்லா சிருஷ்டிகளும், கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிற எல்லா சிருஷ்டிகளும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. Sun obeys God, moon and stars obey God, planets obey God, even the waves of the sea obeys God. கர்த்தருக்கு அவர் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிகளும் கீழ்ப்படுகிறது. சூரியன் கீழ்ப்படியுது, எப்போ அது மேலே வரணும் கீழே போகணும்னு அவர் நேரம் குறித்து வைத்திருக்கிறார். நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறார், நட்சத்திரங்களை இலக்கங்களை அறிந்திருக்கிறார். அந்த பூகோளங்கள்லாம் எந்த பாதையில் ஓடணும்னு சொல்லி பாதையை அவர் வைத்திருக்கிறார். அலைகளுக்கு, கடல் அலைகளுக்கு கட்டளை கொடுக்கிறார். இந்த எல்லையை மீறி வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் எல்லையை வைக்கிறார். இது வரைக்கும் அவர் கடந்து வரல. ஆமென். All creations obey God except one creature. எல்லா சிருஷ்டிகளும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது, ஒரே ஒரு சிருஷ்டியை தவிர. ஆமென், அல்லேலூயா. இந்த மனித குலமானது தேவனுக்கு முன்பாக இந்த முரட்டாட்டத்தின் ஆவியினால் பீடிக்கப்பட்டு தேவனுக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கிறோம். This humankind filled with the spirit of rebellion stands opposed to God today. Hallelujah, hallelujah. As the Adam and Eve believed the lie of Satan that you will be like God, knowing good and evil, many people even today has become God, believing the message or the voice of the evil one. எப்படி ஆதாமும் ஏவாளும் பிசாசு சொன்னா பாருங்க, அவங்கள பார்த்து, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கிற நாளிலே நீங்கள் தேவனை போல மாறி உன் கண்கள் திறக்கப்பட்டு நன்மை தீமை என்று எதை அறிந்து கொள்வீர்கள் என்று அவன் சொன்ன வஞ்சனையின்படி நடக்கிற சந்ததியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. Because of that rebellion of the first man, they were cast out from the Garden of Eden. அந்த முதல் மனிதனானவன் தேவனுக்கு முன்பாக முரட்டாட்டம் செய்தபடினாலே தேவனுடைய அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் துரத்தி விடப்பட்டான். அல்லேலூயா. Garden of Eden is not just a geographical place, it is the presence of God. ஏதேன் தோட்டம் என்பது ஏதோ ஒரு இருக்கிற ஒரு இடம் மாத்திரமல்ல, அது தேவனுடைய பிரசன்னம். Man was cast out from the presence of God. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், அங்க ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து பாபேல் கோபுரத்தை கட்டுகிறார்கள். In Genesis chapter 6 we see all the scattered people, all the people came together and built a tower called Babel, a symbol of rebellion against God. அந்த பாபேலினுடைய கோபுரத்தினுடைய இன்னொரு பெயர் என்னன்னா முரட்டாட்டத்தின் விக்கிரகம் என்று சொல்லி அந்த பாபேலினுடைய கோபுரத்தை அவர்கள் கட்டும் பொழுது நாம் பார்க்கிறோம். When God saw all the rebellion of man, he decided to destroy the mankind by the flood and deluge the world. கர்த்தர் மனிதனுடைய முரட்டாட்டத்தை பார்த்து அவர் என்ன பண்ணாரு? மனஸ்தாபப்பட்டார். ஏன் மனிதனை உண்டாக்கினோம் என்று சொல்லி அவர் மனஸ்தாபப்பட்டு வெள்ளத்தை அனுப்பி எல்லா மனித குலத்தையும் அழித்து விட்டார். அல்லேலூயா. When you read through the scriptures from the Old Testament until the New Testament, you can see how people rebelled against God, and those who rebelled, what happened to them.
நம்ம பழைய ஏற்பாட்டின் முதல் பக்கத்திலிருந்து நாம் வேதத்தை வாசித்துக் கொண்டே இருக்குமானால் தேவனுக்கு முன்பாக முரட்டாட்டம் செய்தவர்கள் யார், அவர்கள் முரட்டாட்டம் செய்தபடினாலே அவர்களுக்கு வந்த முடிவு என்ன என்பதை அவர்களை வசனத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. So today we are going to, through the scripture, we are going to understand why we have to obey God and what is obedience. இந்த காலை வேளை வேதத்தின் மூலமாக நான் ஏங்க தேவனுக்கு கீழ்ப்படியணும், கீழ்ப்படிதல் என்றால் என்ன என்ற காரியங்களை வேதத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. Because God is God, the Lord is God, He wants all His creation to obey Him, submit to Him. தேவன் கர்த்தராக இருக்கிறபடினாலே, தேவன் தேவனாக இருக்கிறபடினாலே, தேவன் ராஜாவாக இருக்கிறபடினாலே தன்னுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிற எல்லோரும் தனக்கு கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும், சமர்ப்பித்து வாழ வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. Even in heaven, one person thought that I will rise up above the cloud of God, throne of God. When he thought that person, the rebellion started, he was cast down. பரலோகத்திலே அவருடைய உன்னதமான சிங்காசனத்துக்கு மேலாக எழும்புவேன் என்று எண்ணம் கொண்டிருந்த ஒருவனையும் அவனை சேர்ந்த தூதர்களையும் அவர் என்ன பண்ணார், ஆண்டவர் வானத்திலிருந்து தள்ளினார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. So God expects His children especially to obey and submit to Him. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பதற்கு அவர் என்ன பண்றாராம், எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, obey God. Turn to the person and tell them, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. So what is obedience according to the word of God? கீழ்ப்படிதல் என்றால் என்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி? What is obedience? Obedience is submitting to God and His instituted authorities. இந்த கீழ்ப்படிதல் என்பது தேவனுக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்பது, சமர்ப்பிப்பது. அது மாத்திரமல்ல, அவர் ஏற்படுத்தின எல்லா பிரமாணங்களுக்கும் காரியங்களுக்கும் நம்மை தாழ்த்துவது, ஒப்பு கொடுப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. கீழ்ப்படிதல் என்பது அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பிரமாணத்தை கொடுத்தவருடைய பிரமாணங்களை கைக்கொள்வதும் கீழ்ப்படிதல். Obedience is also keeping the requirements of the lawgiver. புரியுதா உங்களுக்கு? நியாயப்பிரமாணத்தை, சட்ட திட்டங்களை ஏற்படுத்தினவருடைய அந்த சட்டங்களை, திட்டங்களை கைக்கொள்வது, பின்பற்றுவது, வாழ்வது, அதுவும் கீழ்ப்படிதலுடைய ஒரு அடையாளம். ஆமென். Living out, keeping and practicing all the requirements of the lawgiver. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில, நம்ம அனுதின வாழ்க்கையில பார்க்கிறோம், நம்ம என்ன பண்றோம், நம்மளும் ஒபே பண்றோம். அப்பா அம்மா ஒபே பண்றோம், கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படுகிறார்கள், நம்முடைய அரசாங்கத்துக்கு கீழ்ப்படுகிறோம், நம்முடைய பாஸுக்கு கீழ்ப்படுகிறோம். நம்மளும் ஒரு லெவல் ஒபீடியன்ஸ் நமக்குள்ள இருக்குது, ஒரு லெவல். We also have a certain level of obedience that God placed within us. We love, we obey our parents. Husband and wife, we obey each other. We obey our government rules and authorities. We obey our bosses. We obey at certain level. Amen. Hallelujah. But God expects us to understand what obedience really means. ஆனால் தேவன் என்ன பண்றாரா, வார்த்தையின்படியே கீழ்ப்படிதல் என்ன என்று நம்ம அறிந்து கொள்வதை அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. When Jesus came, one of the finest quality we can understood and saw in the Lord Jesus Christ is obedience to the Father. Amen. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தபொழுது அவருக்குள்ளாக மிக சிறந்த பண்புகளும் தன்மைகளும் காணப்பட்டது. அதுல மிக சிறந்த ஒரு பண்பு, தன்மையானது என்னன்னா, அவர் பிதாவுக்கு கீழ்ப்பட்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. The Bible says he willfully obeyed the law, obeyed the Father. அவர் மனப்பூர்வமாக தம்முடைய பிதாவுக்கு கீழ்ப்பட்டிருந்தார். அல்லேலூயா. In other words, he fully obeyed the Father in everything.
எல்லாவற்றிலும் தன்னுடைய பிதாவுக்கு என்ன பண்ணிடுறாருங்க, கீழ்ப்பட்டிருந்தார் என்று நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசு வருகிறார். அங்க வந்த உடனே ஞானஸ்தானம் எடுக்கிறார். உடனே வானம் திறக்கப்படுகிறது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம் கேட்குது? இதோ என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். Before Jesus started the ministry, he came to be baptized by John. As soon as he came out of the water, the heaven opened and they heard the voice, behold, this is my beloved son in whom I am well pleased. Hallelujah. Hallelujah. Because until even the age of 30, Jesus obeyed the Father. Amen. காணப்படாத அந்த 30வது வயது வரைக்கும் அவருடைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சில வேளை நம்ம தெரியாம சில காரியம் செய்றோம். சரி, தெரியாம சில காரியங்களை செய்யாம போகிறோம். அப்ப கேட்கும்பொழுது என்னப்பா அப்படின்னு நமக்கு, ஏன் இதை பண்ணீங்க, ஏன் இதை பண்ணலன்னு கேட்கும்போது எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறோம். எனக்கு தெரியாது, இல்லைன்னா பண்ணிருக்க மாட்டேன் என்று நம்ம சொல்லுகிறோம். Sometimes we do certain things, sometimes we don't do certain things. When somebody asks you, why did you do that, why did you not do that, we say a plain answer, we didn't know. Amen. But God has given us His scripture, His word for all of us, so that we may know what we should know, we should not do what we should not do. ஒருவேளை நம்ம இந்த காலை வேளையில சொல்லலாம், எனக்கு தெரியாதுங்க, எல்லாம் தெரிஞ்சிருந்தா பண்ணிருக்க மாட்டேன். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்ம எல்லோர் கையிலும் வேதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. What you have to do, what you should not do, everything God has given to each and every one of us. அல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவனுக்கு கீழ்ப்படுகிற அந்த தன்மைகள், அந்த பண்புகள் எதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் என்றால் தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆமென். So where can I learn obedience? We can learn obedience from the word of God. Amen. From the word of God I can understand, I can know what I got to do, what I should not do. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த வேதங்களை நான் கற்றுக்கொள்ளும் பொழுது எதை நான் செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லி நமக்கு தேவன் கற்பிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. The word of the Lord is our teacher to learn obedience. Amen. இந்த கர்த்தருடைய வார்த்தையானது கீழ்ப்படிதலை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல போதகராக நமக்கு வேதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. We are living in a generation called Generation X. நம்ம எப்படிப்பட்ட ஒரு சந்ததியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த ஜெனரேஷன் பேர் என்னங்க? எக்ஸுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஊர் இல்லை, பேர் இல்லை, லிமிட் கூட கிடையாது. ஆமென். In this new generation called X, there is no limitation, there is no boundary, there is no limits. They can live however and whatever they want to. இந்த புதிய தலைமுறை, புதிய சந்ததி எப்படிப்பட்ட சந்ததினா, எப்படி வேணா வாழலாங்க, எப்படி, அந்த லிமிட் இல்லை, யாரும் கேட்பார் மேய்ப்பார் யாரும் கிடையாது. நியாயாதிபதிகள் கடைசி அதிகாரத்தின் கடைசி வசனம் தெளிவாக இக்கால கட்டத்துக்கு பொருந்தும். The last verse of the book of Judge can connect easily to this generation that we are living in. In those days in Israel there was no king, everyone did what was right to his own eyes. அக்காலத்திலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவன் தன் பார்வைக்கு சரியானதை செய்து வந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுடைய பார்வைக்கு சரியானதை செய்து வந்தான். அல்லேலூயா. அவர் பார்வைக்கு சரியானது தான், ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு சரியானது அல்ல. For his eyes it's good, but in the eyes of God it is not good. It is not acceptable. Hallelujah. Hallelujah. So God has given his word, his command to how to live in this perverse and the wicked generation. ஆனால் தேவன் நமக்கு இந்த பொல்லாத சந்ததியிலே எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. First of all, the word of obey is an allergy to many of us. முதலாவது கீழ்ப்படின்ற வார்த்தையே நமக்கு கொஞ்சம் என்னவா இருக்கும்?
கொஞ்சம் அலர்ஜியா தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. So why God gave commands? கர்த்தர் எதற்காக பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார்? முதலாவது அதை தெரிந்து கொள்ளணும். Why God gave you command? கர்த்தர் முதலாவது எதுக்கு பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார்? God gave us command to keep you so that you will have a blessed life. ஆமென். எதற்காக ஆண்டவர் நமக்கு பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார்? நம்மை காத்துக்கொள்ளவும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? நமக்கு பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. One thing you need to understand, we are all praying for blessing. நம்ம எல்லாம் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்றோம் இல்லையா? ஆமாவா இல்லைங்க? ஆமாவா இல்லையா? ஆமென். All blessings of God is with a condition. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்படி வருது? கட்டளையோடு தான் வருகிறது. ஆமென். If you obey, you will have life. If you obey, you will have blessing. நீ கீழ்ப்படிந்தால் உனக்கு ஜீவனும் உண்டு, ஆசீர்வாதமும் உண்டு. அல்லேலூயா. சோ கர்த்தருடைய வார்த்தை பிரமாணங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இரண்டாவது பாவத்திலிருந்து என்னை காப்பாற்றுவதற்காக, அக்கிரமத்திலிருந்து அநியாயத்திலிருந்து என்னை காப்பாற்றுவதற்காக இந்த பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The commands has been given to us, to me, to keep me from sin, to keep me from unrighteousness, to keep me from iniquities, to keep me from transgressions. Hallelujah, hallelujah. இப்போ நீங்கலாம் ரோடுக்கு போறீங்க, ரெட் சிக்னல் இருக்குது இல்லையா? You are going on the street, there is red signal. Why the red signal has been kept? எதுக்குங்க ரெட் சிக்னல்? நிக்கிறதுக்கா வச்சிருக்கான் ரெட் சிக்னல். The signal is placed there to protect you. Amen. அந்த சிக்னல் வைக்கப்பட்டிருக்கிறது எதுக்காங்க? உன்னுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்கு. அல்லேலூயா. ரெட் சிக்னல் causes what? என்னங்க போர்டு படிச்சது இல்லையா? டேஞ்சரா? ரெட் சிக்னல் காஸ் டெத்துங்க. ஆமென். ஒரு வாட்டி இங்க குவைட்ல கிராஸ் பண்ணி பாருங்க. Try to cross the red line here in Kuwait. ஆமென். அல்லேலூயா. இப்பதான் இந்தியா போயிட்டு வந்தோம். இங்க கிராஸ் பண்ணா ஃபைன், இந்தியால கிராஸ் பண்ணா வந்து ஹாஸ்பிடலுக்கு போனோம். அல்லேலூயா. So God has given us commandments to protect you. Amen. You may not like it. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் கர்த்தர் வேணாம் எழுதிருப்பார். ஹலோ, whatever you like, no, God said don't do it. Don't do it. Are you following? But God, the commands has been given to protect you, to preserve you, to keep you, to bless you. ஆனா கர்த்தருடைய பிரமாணங்கள் எல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? உங்களை காப்பாற்றுவதற்காக, உங்களுடைய நன்மைகளுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக இந்த பிரமாணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. The purpose of the commandments is to give us life. ஆமென். கர்த்தருடைய பிரமாணங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்காக? ஜீவனுக்காக, ஜீவன் உண்டாகும்படிக்கு அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. But there is a principle that is living within us, that is called sinful flesh. It always fights with the command. ஆனா நமக்குள்ள ஒரு பிரமாணம் கிரியை செய்கிறது. என்ன தெரியுமா? பாவ சுபாவம். அது பிரமாணத்துக்கு நேராக எப்பவுமே சண்டை போட்டுக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. That's why the command which was purposed to give you life, you find it as a death. ஆகையால் தான் பிரமாணம் ஜீவனை கொடுக்கும்படி நமக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம், நீங்கள் அதை மீறும் போது உங்களுக்கு என்னங்க கொடுக்குது? மரணத்தை பிரதிபலிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, that God has given you command to give you life. சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் உங்களுக்கு பிரமாணத்தை ஜீவன் உண்டாகும்படி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. So we learn obedience, we learn submission to God by the commands has been given to us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பிரமாணங்கள் மூலமாக கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படுகிறது, கர்த்தருக்கு எப்படி என்னை ஒப்பு கொடுப்பது, சமர்ப்பிப்பது என்பதை நான் கற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. எடுத்துங்க வாசிங்க யோவான் 14:15. John 14:15. யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவன் தான் இயேசுவை நேசிக்கிறான்னு அர்த்தம்.
If you keep my command, read it, sister. If you love me, என்னிடத்தில் நீங்கள் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்க. நல்லா கேளுங்க. If you love me, you will keep my commands. Amen. How many of you love Lord Jesus Christ? சொல்லுங்கப்பா உண்மையா. So if we love the Lord, what we will do? இப்போ அவர் இடத்துல அன்பா இருந்தா நம்ம என்னங்க பண்ணுவோம்? என்னங்க, அவருடைய பிரமாணங்களை கைக்கொள்ளும். ஆமா இல்லையா? ஓகே. சோ இந்த ரெண்டு பாட்டும் என் வாழ்க்கையில உண்மையா இருக்கா? என்னங்க, we all love the Lord, right? We all love the Lord. எல்லாரும் ஆண்டவர் என்ன பண்றோம்? நேசிக்கிறோம் இல்லையா? கற்பனைகளை கைக்கொள்றோமா? But do we keep the commands? True faith produces true obedience. True faith produces உண்மையான விசுவாசம் உண்மையான கீழ்ப்படிதலை நமக்கு கொடுக்கும். அல்லேலூயா. James chapter 2 verse 9 we can see a beautiful word. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஒரு அருமையான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. படிங்க. 19 படிங்க சிஸ்டர். 19 2:19. ஆமா, பிசாசு நம்ம ஆண்டவர் உண்டுன்னு விசுவாசிக்கிறோம் இல்லையா? தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறோம். யாக்கோபு சொல்றாரு, பிசாசுகளும் தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்குது. ஆனா பிசாசுகள் தேவனுக்கு என்னங்க பண்றது இல்ல? கீழ்ப்படிறது இல்ல. So demons also believe that there is a God and they tremble, but they don't obey God. We also say that we love God, but most of the time we don't keep the commands. நாம என்ன பண்றோம்? ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்றோம். இயேசு எனக்கு நேசம் உள்ளவர் என்று சொல்லுகிறோம். நான் நேசிக்கிறேன்னு சொல்றோம். ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல? அநேக நேரத்துல பிரமாணங்களை கைக்கொள்வது இல்லை. Here Jesus says that if you love me, you will keep my commands. நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்தால் என்னுடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. Whom you love, you will obey. யாரை நீங்க நேசிக்கிறீங்க அவங்களுக்கு நிச்சயமா நீங்க பண்ணுவீங்க? கீழ்ப்படிவீங்க. ஆமா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? யாரை நேசிக்கிறீங்க அவங்களை நம்ம என்ன பண்ணுவோம்? நிச்சயமா கீழ்ப்படிவோம். ஆமென். Jesus expects us, if you love me, the sign of it, the sign of loving me, Jesus telling that you will keep my commands. You will obey my teaching. You obey what I say. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னில் அன்பு கூர்ந்தால் அவன் என்ன பண்ணுவானா? அது அன்பு கூறுகிறவன் என்று எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அவன் நான் சொல்றதெல்லாம் செய்வான். என்னுடைய சொல்லி கொடுத்ததுக்கெல்லாம், என்னுடைய போதனைகளுக்கெல்லாம் அவன் என்ன பண்ணுவான்? கீழ்ப்படிவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. So the word of God says, blessed are those who not only hear the word but also do it. பிரமாணங்களை படி கேட்கிறவன் அவன் நீதிமான் அல்ல, பிரமாணங்களின்படி செய்கிறவனே என்னங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீதிமான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. 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 Not only acknowledging the command of God or confessing the word of God, but you need to do it. வசனங்களை அறிக்கை பண்றது, வசனங்களை சொல்றது அது மாத்திரம் விசுவாசம் இல்ல. வசனத்துக்கு சொன்ன வசனத்தை என்ன பண்ணணும்? செய்து காட்டணும், செயல்ல காட்டணும். அதுதான் விசுவாசத்தின் நிறைவு என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. 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 Faith without obedience is invalid. ஆமென். கீழ்ப்படிதல் இல்லாத விசுவாசமானது செத்ததா இருக்குங்க. அல்லேலூயா. Abraham believed God. Hallelujah. Not only he believed God, he obeyed God. Amen. கீழ்ப்படிதல் இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும். ஆமென். Hallelujah. ஆண்டவர் கத்து கொடுத்தார் பைபிள் படிக்கும்போது, இந்த லீவ்ல இருக்கும்போது, what is faith? ஆமென். நம்ம எல்லாம் உடனே சொன்னோம், எபிரேயர் 11:1 விசுவாசம் என்பது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிறது.
When we ask you a question, what is faith? Faith is the substance. Now faith is the substance of things hoped for and evidence of things not seen. But faith, the probe says, trust in the Lord with all your heart and lean not on your own understanding. ஆனா நீதிமொழிகள்ல சாலமோன் விசுவாசத்தை குறித்து ஒரு விளக்கம் தருகிறார். என்ன தெரியுமா? உன் முழு இருதயத்தோடு உன் கர்த்தரிடத்துல படிங்க பார்க்கலாம். Proverbs chapter 3 verse 4 and 5, 3, 4 and 5. இல்ல நீதிமொழிகள் 3. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. இல்ல அதுக்கு முன்னாடி வசனம். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷர் அதுல. Trust the Lord with all your heart and lean not on your own understanding. உன் சுயபுத்தின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவைப்படுத்துவார். The next verse is very beautiful. Do not be wise in your own eyes. Do not be wise in your உன்னுடைய சொந்த புத்தியின் மேல் நீ சாராம உன்னை நீ ஞானி என்று எண்ணாதே. Do not be wise in your own eyes. Being wise in our own eyes is the problem for our faith. நம்முடைய சொந்த புத்தியின் மேல் ஞானத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பது தான் நம்முடைய விசுவாசத்துக்கே பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசத்துக்கு மாத்திரமல்ல, தேவன் சொன்ன எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. When Abraham had faith and obedience, he got the promise and also the blessing. Amen. ஆபிரகாமுக்கு விசுவாசமும் இருந்தது, கீழ்ப்படிதலும் இருந்தது. அதனாலே அவன் வாக்குத்தத்தத்தையும் பெற்றுக்கொண்டான், ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான். Are you with me? Hallelujah. Hallelujah. So யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்குது? யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்குதுங்க? Amen. Your faith will be determined by how much you obey your God. Are you with me? என்னுடைய விசுவாசமானது நான் எவ்வளவாக தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன் அந்த அளவு தான் எனக்குள்ள விசுவாசம் இருக்க போகுது. Because basically faith means obey what God says. Hallelujah. விசுவாசம் என்பது வெறும் நான் நம்புறேன் அது மாத்திரமல்ல, அவர் சொன்னதை என்ன பண்ணோம் செய்வது தான் என்னதுங்க விசுவாசம். Faith is not only just I believe telling Jesus. No. Faith is doing what he told you to do. விசுவாசம் என்பது வெறும் இயேசு என்று சொல்லிக் கொண்டிருப்பது விசுவாசம் அல்ல, அவர் சொன்னதை செய்வது விசுவாசம். அவர் சொன்னதை செய்வது விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக நேரம் தேவன் சொல்லுகிற விசுவாசமானது, வேதம் சொல்லுகிற விசுவாசமானது உலகம் சொல்லுகிறதுக்கு நேர்மாறாக இருக்கும். அல்லேலூயா. People will tell, when you do it, people will tell you are a fool. வேதம் சொல்லுகிற விசுவாசத்துக்கும் இந்த உலகம் சொல்லுகிற காரியம் எப்பவுமே எப்படி இருக்கும்? நேர்மாறாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய ஒரு படம் வருது, லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. ஆண்டவர் கிதியோனை பார்த்து, அப்பா நீ ஈட்டி கத்தியெல்லாம் எடுத்துன்னு போகாத, ஒரு பானை எடுத்துக்கோ, அதில் ஒரு தீச்சட்டி எடுத்துக்கோ, போய் என்ன பண்ண சண்டை போடு. ஆமென். அல்லேலூயா. இப்போ வேலூர்காரங்க தான் என்ன சொல்லியிருப்போம், எவ்வளோ அந்த ஃபயர் எத்தனை பேர் அழிக்கும் நம்ம கேள்விலாம் கேட்டிருப்போம் இல்லையா? ஆனால் கிதியோன் என்ன பண்ணா, பானையை பார்க்கல, நெருப்பை பார்க்கல, அதை சொன்னவரை பார்த்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. Faith is not believing in you, believe in the one who told you what to do. விசுவாசம் என்பது நீங்கள் உங்கள் மேல் வைக்கிற நம்பிக்கை அல்ல, நீ செய் என்று சொன்னாரே அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை தானங்க விசுவாசம். Are you following? Hallelujah. அப்போ உங்க விசுவாசத்தின் அளவு எப்படி நம்ம நிர்ணயிக்கலாம் என்றால், நீங்க எவ்வளவு கீழ்ப்படுகிறீங்க ஆண்டவருக்கு, அதை வைத்து உங்க விசுவாச அளவை நாம் நிர்ணயித்து விடலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறோம், ஜோரா பாட்டு பாடின விசுவாசம் வந்துடும் மேல. சோர்ந்து போயிருப்பாங்க அவங்கள பார்த்து சொல்றப்ப, என்னப்பா உனக்கு விசுவாசமே இல்லையா? அல்லேலூயா. Faith is not, just when you sing loudly high spirited song, that means you are high in the faith. Or if you don't sing, you are very sad, your faith, why you are like this, faith is not there. Hallelujah. Faith is not like that. Faith is a fact.
ஆமென். ஃபெய்த் இஸ் a reality. ஃபெய்த் எப்படின்னா எலக்ட்ரிசிட்டி மாதிரி இருக்கும். உயரமாக்கணும் தொட்டாலும் ஷாக் அடிக்கும், குள்ளமாக்கணும் தொட்டாலும் ஷாக் அடிக்கும். அது மாறாது. The principles of faith will not change. ஆமென். அந்த வேதம் சொல்லுகிற விசுவாசத்தினுடைய கோட்பாடுகள் விசுவாசிக்கிற யாருக்கும் பலன் அளிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சத்தியம் பரிசேயர்களுக்கு புரியல, ஆனா குருடனாகிய பர்த்தேமிக்கு புரிஞ்சிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. This understanding, this principle of faith, the Pharisees and the teachers did not understood, but blind Bartimaeus understood. Amen. The woman with the issue of blood understood. Hallelujah. Oh faith, this is the principle of faith. நல்லா புரிந்து கொள்ளணும். ஆகையால் தான் வேத பாரகர்களை இயேசு கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். ஆனா உண்மையான விசுவாசத்தோடு வந்து இயேசுவை தொட்டவர்களுக்கு அவர் பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். So your faith and your obedience goes together. Amen. Your faith and your obedience goes together. So let us come back to the verse. அங்க 1 சாமுவேல் அதிகாரத்துல 1 சாமுவேல் அந்த 15ஆம் அதிகாரத்துல சவுலுக்கும் சாமுவேலுக்கும் நடக்கிற அந்த உரையாடலை நாம் பார்க்கிறோம். எப்படி சவுல் தேவனை என்ன பண்றாரு, தேவனுக்கு விரோதமாக எப்படி முரட்டாட்டம் செய்து அவர் கீழ்ப்படியாமல் போகிறார் என்ற காரியங்களை நாம் பார்க்கிறோம். When you turn to 1 Samuel chapter 15 verse 7 to 22, you can read the conversation between Saul and Samuel and how Saul rebelled against God, and because of that the consequences that followed Saul and also his generation. Amen. கர்த்தருக்கு முரட்டாட்டம் செய்து கீழ்ப்படியாமல் போனபடினாலே சவுலுக்கு நேர்ந்த காரியங்களையும் அதற்கு அந்த சவுலுக்கு மாத்திரமல்ல அந்த காரியங்கள் அவன் சந்ததி மேலும் வருகிறதை நாம் என்ன பண்றோம், வேதத்திலே நாம் பார்க்கிறோம். Amen. Let us see verse 22. It says that obedience is better than sacrifice. Obedience is better than sacrifice. பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று மேன்மை என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம சவுல் எல்லாம் பார்க்க போறதில்லை, நம்ம என்ன பண்றோம், கீழ்ப்படிதலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Your and my greatest act of worship is not singing songs, it's not preaching, it's not doing something in the church or for the ministry. The greatest act of our worship is obeying God. Amen. Hallelujah. நாம் செய்கிற மிக சிறந்த கர்த்தருக்கு செலுத்துகிற ஆராதனை என்பது நான் பாடுகிறது அல்ல, நான் பிரசங்கிக்கிறது அல்ல, சுவிசேஷ வேலை அல்ல, அவருக்கு கீழ்ப்படிவது. ஆமென். The greatest act of worship. ஆமென். ஒரு நாள் இயேசு அந்த காணிக்கை பெட்டியில் உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் என்ன பண்றான், காணிக்கை செலுத்துவதற்காக காணிக்கை கொண்டு வருகிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ உன் காணிக்கைகளை செலுத்த வரும்போது அங்கு உன்னுடைய சகோதரனுக்கு உன் பேரில் குறை உண்டு என்று நீ கண்டாயானால் உன்னுடைய பொருத்தனைகளை அங்கே வைத்து விட்டு நீ என்ன பண்ணு, முதலாவது உன் சகோதரனிடத்தில் போய் அவனோட ஒப்புரவாகி விட்டு பின்பு அதை என்ன பண்ணுங்க, காணிக்கையை செலுத்து. இந்த வேர்டு மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணா யாருமே நம்ம என்ன பண்ண முடியாது, என்னங்க பண்ண முடியாது, காணிக்கை செலுத்த முடியாது. அல்லேலூயா. Jesus says that if you come to the altar with your offering and there you find some brother has offend against you, first you leave your gift here and go and reconcile with your brother and then come and offer your gift. Hallelujah. ஒவ்வொரு ஆஃபரிங் முன்னாடி நான் இதை சொல்லி நான் ஆஃபரிங் எடுத்தா என்ன ஆகும், ஆமென், எடுக்கிற ஒரு காலம் வரணும். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சபையா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க 10 கொடுத்தா 100 கொடுப்பார், அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான். ஆமென். அல்லேலூயா. அப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய காணிக்கையை பார்க்கிலும் உன்னால் இடல் அணிந்திருக்கிற சகோதரனே எனக்கு முக்கியன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. More than your tithe and offering. Amen. More than your vasta offering. That offended brother is more important for me. Hallelujah. அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தை நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம், அப்போ கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஆராதனை என்ன என்றால் அவருக்கு கீழ்ப்படிவது. ஆமென். The greatest act of worship that I can give unto God is to obey him.
அல்லேலூயா, is to obey him. அல்லேலூயா. அடுத்து இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய முதிர்ச்சி. ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை எதை வைத்து நான் அடையாளம் காணலாம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு, எப்படி வளர்றாரு, எப்படி நம்ம பார்க்கும்பொழுது அவருடைய பிரசங்கத்தை வைத்து அல்ல, அவருடைய தாளந்துகளை வைத்து அல்ல, அவர் எவ்வளவு தேவனுக்கு கீழ்ப்படுகிறார். ஆமென். Every person's spiritual maturity can be measured not by how well I am preaching, well I am singing or doing things for God. No. My spiritual maturity can be measured how much I obey God. Amen. So உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியை நீங்க இன்னைக்கு மெஷர் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய முதிர்வை நீங்க இன்னைக்கு மெஷர் பண்ணுங்க. மார்க் போடுங்க பார்க்கலாம். நம்ம பிராக்டிக்கலா பேசணும், பேசிட்டு போயிடுறது இல்லை. How much mark you'll put? 100க்கு எவ்வளோங்க போடுவீங்க? என்ன பார்க்காதீங்க, உங்க வாழ்க்கையை பாருங்க, உங்களை பாருங்க. அல்லேலூயா. ஸோ நம்முடைய ஆவிக்குரிய முதிர்வு எதை வைத்து நாம் அறியலாம் என்றால், எவ்வளவாக நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன், தேவனுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். மூன்றாவது காரியம், ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிளா நம்ம யார் சொல்றோம்னா மோசே. Those who obey, they will enjoy the fellowship and communion with God. Amen. Those who obey, they will enjoy fellowship and communion with God. Hallelujah. நம்ம வசனத்துல பார்க்கிறோம், மோசே என்ன பண்றாரு? ஆனவனா ஆண்டவர்கிட்ட போறாரு. ஆண்டவரே, பார்வோன் தொடுத்துற ஆண்டவரே. உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்ககிட்ட நீ போ, இதை செய். அவன் என்ன பண்றான்? பயப்படல. அவர் ஆண்டவர் சொன்னதை என்ன பண்றான்? அப்படியே செய்யறான். ஆமென். Hallelujah. One of the reason that we are not able to fellowship with God, communion with God, may be the issue of obedience. ஒருவேளை கர்த்தர் எங்கூட முன்னாடி பேசியிருந்தாருங்க, இப்ப பேசுறது இல்லை. முன்னாடி கர்த்தர் நான் எப்போ ஆராதிப்பேனோ அவர் பிரசன்னத்தை நான் அனுபவிப்பேன், வருவார், காரியங்கள் நடக்கும். ஆனா இப்ப நடக்கிறது இல்லை. ஒருவேளை அந்த கீழ்ப்படிதல் பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில வந்திருக்கலாம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றது எத்தனை பேருங்க புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. சவுலுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட முதல் ராஜா, ஆனா கீழ்ப்படியாமல் போனபடினால தேவன் அவனை விட்டு போனார் என்று வசனம் சொல்லுகிறது. We study about Saul, the first king anointed by the Lord. The spirit of the Lord came upon him and he became a new man. The word of God says. But as soon as he disobeyed, the spirit of the Lord left him, and the evil spirit from the presence of God tormented Saul. வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த காலை வேளையில என்னுடைய கீழ்ப்படிதல் எனக்குள் இருக்குமே, ஆனால் கர்த்தரோடு நான் ஐக்கியப்பட முடியும். கர்த்தருடைய பிரசன்னத்திலே நான் ருசித்து ரசித்து நான் இருக்க முடியும். ஆமென். இந்த obedience help me to draw near to God. ஆமென். என்னங்க நம்ம முன்னாடி சொன்னல, பிடிக்காத ஒரு வார்த்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். If you want to have fellowship with God, the one of the key you need to have is obedience. ஆண்டவரே, இதோ அடியேன் இருக்கிறேன். Lord, here I am. Hallelujah, hallelujah. நான்காவது, பரிசுத்தமாவதற்கு ஷார்ட்கட் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பரிசுத்தமாவதற்கு வழிகள் முதலாவது வழி என்னன்னா கீழ்ப்படிதல். One of the way to walk in the path of holiness and sanctification, first requirement is being obedient to God. Being obedient to God. Acts chapter 5 verse 32 says, அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல அருமையாக ஆண்டவர் அங்க எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். Acts chapter 5 verse 32, you can read what the Lord has written there. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரா? தம்முடைய ஆவி அவர் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. So he gives his spirit to those who obey. அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் தம்முடைய ஆவியை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியினால் நான் நிரம்பி இருக்கணும்னு விரும்புறீங்க? இந்த வசனத்தை திரும்ப திரும்ப படிங்க. How many of you to be filled with the Holy Spirit of God? Read this verse again and again.
May the Lord minister to you. May the Lord minister to you. Hallelujah. Hallelujah. அந்த கீழ்ப்படிதல் என்று வரும்பொழுது ரெண்டு விதமான கீழ்ப்படிதல் உண்டு. வெளியரங்கமான கீழ்ப்படிதல், உள்ளரங்கமான கீழ்ப்படிதல். When you talk about obedience, there are two things, outward obedience and inward obedience. ஒரு நாள் ஒரு டீச்சர் என்ன பண்ணாங்க, கிளாஸ்ல எல்லா பசங்க ஆடுற பசங்க உட்கார அப்படின்னாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் ரொம்ப என்ன பண்ணான், ஆடிக்கொண்டே இருந்தான். இந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு குச்சியில் எடுத்து அடிச்சோன்னா உட்காந்துட்டான். அந்த பையன் சொன்னான், டீச்சர் குச்சியில் அடிச்சு என்ன உட்கார வச்சிட்டீங்க, உள்ள நான் ஒன்று நின்றுதான் இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. புரியுதாங்க உங்களுக்கு? அல்லேலூயா. ஸோ அவுட்வேர்ட் நம்ம என்ன பண்றோம், அநேக நேரத்தில் என்ன பண்றோம், வெளிப்புறமான கீழ்ப்படிதல் நமக்குள்ள இருக்குது. மற்றவங்க பார்க்குறாங்களே என்ன சொல்லுவாங்க என்று சொல்லி மற்றவங்களுக்காக நம்ம கீழ்ப்படுகிறோம். உள்ளான கீழ்ப்படிதலை தேவன் பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. God sees how much you obey inside. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே மாதிரி பார்க்குறோம். நம்ம பார்க்குறோம் அநேக நேரத்தில் வெளியே நம்ம இப்படி தான் நினைப்போம், ஒபீடியன்ஸ் சிம்பிள். உள்ள இப்படி நின்று இருப்போம், டேய் இல்லையா? I do not know whom I am talking to. நீங்களும் நல்லவங்க, வெளியெல்லாம் நான் மற்றவங்களை பற்றி பேசுகிறேன். So God is very concerned about not your outward obedience but your inward obedience. Amen. நீங்க உள்ளான வாழ்க்கையில எவ்வளவு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீர்கள் என்பதை தேவன் அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக how we obey God when we are alone, when nobody sees us, how we obey God. எந்த கண்களும் என்னை பார்க்காத போது நான் எப்படி கீழ்ப்படிதல் உள்ளவன் என்பதை தேவன் பார்க்கிறார். தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சபையில் அதிகாரம் வேணும்? ஆவியின் வல்லமை எத்தனை பேருக்கு வேணும்? How many of you want the gifts of the Holy Spirit? என்னப்பா, நம்ம எல்லாருக்கும் ஆவியின் வரங்கள் வேணும் இல்லையா? ஆவியானவர் கொடுக்கிற அதிகாரம் வேணும் இல்லையா? So our spiritual authority is determined by how much we obey God. Amen. So ஒருத்தன் இயேசு கிட்ட ஓடி வரான், ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் என்னப்பா சுகவீனமா இருக்கிறான் ஐயா, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வார்த்தை மட்டும் பேசுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் சுகப்படுத்துகிறேன், நீங்க வர வேணாம், நீங்க ஒரே ஒரு வார்த்தையை பேசும். நானே அதிகாரத்துக்கு உட்பட்டவன், நான் ஒருத்தன் வானா வரான் போறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் அதிகாரத்தை அறிந்திருந்தவனானால் அவன் என்ன பண்றான், இயேசுவின் அதிகாரத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். Are you following? அப்போ ஆவிக்குரிய அதிகாரம் எனக்கு வேணும். கர்த்தர் சபையில் இருக்கிற எல்லோரும் ஆவிக்குரிய அதிகாரத்தில் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. Jesus says that freely receive, freely he gave the gifts to all the people in the church. Heal the sick, raise the dead, cleanse the lepers. This command to all of us. பிசாசுகளை துரத்துங்க, வியாதியஸ்தரை சுஸ்தமாக்குங்க, குஷ்டரோகிகளை சுகமாக்குங்க என்று சொல்லுகிற அதிகாரம் பாஸ்டர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். நீங்க ஜெபம் பண்ணா கூட சுகம் வரணும். நீங்க ஜெபம் பண்ணா கூட பிசாசு ஓடணும். நீங்க ஜெபம் பண்ணா கூட குஷ்டரோகி சுகமாகணும். அல்லேலூயா. அந்த வரங்கள், அந்த வல்லமை எனக்கு வேணும்னா அதற்கும் நான் கர்த்தருக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். In order for me to have that spiritual authority, I have to come to a place of obedience. Amen. Hallelujah. நம்ம சில வேளை என்ன பண்றோம், தாழ்மையா இருக்கிற மாதிரி நடிச்சு சில வேளை என்ன பண்றோம், பதவி வாங்கிறோம், பொசிஷன். நம்ம வேலை இடத்துல எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? Sometimes no, we act like that, so humble and obedience and get the position and title. Amen. You cannot play with God. தேவன் கூட விளையாட முடியாது. Hallelujah. Hallelujah. We cannot play with God. You cannot cheat God because he knows all things. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவரானபடினால அவர் நம்ம ஏமாற்ற முடியாது. அவரை நம்ம ஒண்ணுமே அவரை என்ன பண்ண, மறைவாக ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. Are you willing to obey? நீங்க கீழ்ப்படிய சித்தமா இருக்கிறீங்களா? ஆயத்த மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதலானது அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்களை கொண்டு வரும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் நம்ம பார்க்கிறோம்,
எபிரேயர் 5:7-9 இயேசுனுடைய எடுத்துக்காட்டை நாம் பார்க்கிறோம். We see the example of the Lord Jesus in Hebrews chapter 5:7-9. அவர் மாம்சமா இருந்த நாட்களிலே தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராக்கி. அல்லேலூயா. அப்போ இயேசு என்ன பண்றாரு? அவர் மாம்சமான இந்த தேகத்து இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன பண்ண? பாடுபட்டார். அல்லேலூயா. அவர் பாடுபட்டு தேவனுக்கு என்ன பண்ணியிருந்தாருங்க? கீழ்ப்படிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ இயேசுவே அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது நாமும் என்ன பண்ணியிருக்கணும்? அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. Greatest lessons of life can be learned in the school called suffering. Amen. வாழ்க்கையின் மிகப்பெரிய போதகங்கள் பாடுகள் என்ற பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கொள்ளலாம். Hallelujah. How many of you want to join the school of suffering? நல்லா புரிந்து கொள்ளணும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பஞ்சுமெத்தை அல்ல. Christian life is not a bed of roses. Christian life comes with the cost that we need to pay. Amen. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நாம் செலுத்த வேண்டிய ஒரு விலைக்கிரயத்தோடு கிறிஸ்துவ வாழ்க்கை வருதுங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? Hallelujah. There are many things you need to let go which you love very much. Amen. உங்களுக்கு இருதயத்துக்கு பிரியமான சில காரியங்களை கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் தான் என்னது? கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் உங்களை பார்த்து நான் கேட்கட்டுமா? வாட் ஆல் யூ லாஸ்ட் ஃபார் கிரைஸ்ட்? கிறிஸ்துவுக்காக எதெல்லாம் நீங்க தொலைத்து இருக்கிறீங்க? என்ன பாஸ்டர், சர்ச்சுக்கு வந்தா எதனா கொடுப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்க தொலைச்சிக்கலான்னு கேட்குறீங்க. வாட் ஆல் திங்ஸ் யூ லாஸ்ட் ஃபார் கிரைஸ்ட்? வாட் ஆல் திங்ஸ் யூ கெயின் இன் கிரைஸ்ட்? நல்லா புரிஞ்சுங்க நான் சொல்றத. கிறிஸ்துவுக்காக எதெல்லாம் நீங்க தொலைத்து விட்டீர்கள்? கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவுக்குள் எதையெல்லாம் நீங்கள் லாபமாக பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆமென். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் குப்பையமாக எண்ணுகிறேன், நஷ்டமாக எண்ணுகிறேன். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஒரு வெர்ஷன் இருக்குது, அதில் எழுதுகிறாரு, ஐ கவுண்ட் எவ்ரிதிங் as dung. மாட்டு சாணத்துக்கு ஒப்பாக. எதை ஒப்பிடுறாரு? தன்னுடைய பதவி, படிப்பு, வசதி, அந்தஸ்து, ஊழியம் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு? அந்த சாணத்துக்கு ஒப்பிடுறாரு. எதுக்காக ஒப்பிடுறாருன்னா, கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிகிற அறிவு, அவருடைய பாடுகளை அறிகிற அறிவுல பங்கு பெறுவதற்கு இதையெல்லாம் நான் குப்பையாக எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. This is a hard teaching. When you obey God, you will suffer. When you obey God, you will suffer. சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து. நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா நீங்க பாடுகளை அனுபவிப்பீங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா பாடுகளை அனுபவிப்பீங்க. அல்லேலூயா. நீங்க பாடுகளை அனுபவிப்பீங்க. அல்லேலூயா. ஆனா பாடுகளை அனுபவித்துக் கொண்டே இருங்க என்று சொல்லி தேவன் உங்களை விட்டுட மாட்டார். அல்லேலூயா. நீங்க அக்னி சூளையில நடக்கும் பொழுதும் உங்களை வந்து தொடுகிற தேவன். அல்லேலூயா. செங்கடலுக்கு முன்பாக நடந்து போனாலும் உங்களோடு இருந்து நடத்துகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. Even in that suffering, even if you walk through the flames of fire, you will walk through the flames of fire, but it will not be burned. You will walk through the water, but you will not be drowned. நீங்கள் அக்னி சூளையாக அக்னி சூளைக்கு நடுவில் நடப்பீங்க, வெந்து போவதில்லை. நீங்க வெள்ளத்துக்கு மத்தியில நடப்பீங்க, ஆனால் நீங்க என்ன பண்ண போறதில்ல? மூழ்கி போவது இல்லை. ஆமென். அருமையான ஒரு வாக்குத்தத்தம். ஆபத்தில் நான் உன்னையோட இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன். ஆபத்தில் அவர் எங்க இருப்பாரா? In our troubles, in our suffering, where he will be? He will be with us. ஆமென். நீங்க கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்கிறீர்கள், ஆனால் உங்களை வெட்கப்பட தோற்று போக தேவன் ஒரு நாள் விட மாட்டார். Hallelujah. If you are suffering for Christ's sake, he will not allow you to be defeated. He will not be allow you to
be put to shame. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பேதுரு சொல்றாரு, என்னுடைய உபத்திரங்களை நான் என்ன பண்றேன், அவரை மேன்மை பாராட்டுகிறேன். I boast in my suffering for Christ. ஆமென். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளிலே நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எபிரேயர் 11:13-16 படிக்கலாமா? இங்க இந்த 11ஆம் அதிகாரத்துல தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினால உலகத்தை ஜெயித்தவர்களுடைய ஒரு பட்டியல் எழுதப்பட்டிருக்கிறது. In Hebrews chapter 11, Paul writes about the heroes of faith who through faith conquered the world, overcome the world. எபிரேயர் 11:13-16 இவங்க பேர்லாம் இங்க எழுதல. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட்ட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. Hallelujah, hallelujah. So when you read this particular chapter, you can see how the people believed in God, how they believed in God and how they overcome the world. இந்த 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இவர்கள் எப்படி தேவனை விசுவாசித்தார்கள், அவங்க விசுவாசத்தினால என்னெல்லாம் செய்தார்கள் என்று ஒவ்வொரு பேராக எழுதப்பட்டிருக்கும். இந்த 13 இந்த 16 அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசித்தவர்கள் சில பேர் என்ன பண்ணல, அவங்க விசுவாசித்தாங்க ஆனாலும் என்ன பண்ணலாங்க, கிடைக்கல. அவங்க விசுவாசித்தாங்க ஆனாலும் என்ன பண்ணல, நடக்கல. அவங்க விசுவாசித்தாங்க ஆனாலும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் அவங்க என்ன பண்ணல, விசுவாசத்தை நிறுத்தவில்லை. ஆமென். When you read this particular chapter, verse 13-16, many people believed, but it did not happen. They believed, they did not receive. They believed, they did not see through. But you know what happened? They did not stop believing in God. Hallelujah. Hallelujah. They believed. They believed not only for this life, they believed also for the life yet to come. அவர்கள் இம்மைக்கு மாத்திரம் தேவனை விசுவாசிக்கவில்லை, வரப்போற வாழ்க்கைக்கும் அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. நீங்க இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கு மட்டும் தேவனை விசுவாசிக்கிறீங்களா, வரப்போற வாழ்க்கை கூட விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே நல்ல மாதிரி வாழ்ந்துட்டு எப்படியாவது போய் சேர்ந்தா போதும். நிறைய பேர் இப்படிதான் சொல்றாங்க. அல்லேலூயா. இங்கேயும் சீர் சிறப்போடு வாழணும், அங்கேயும் சீர் சிறப்போடு வாழணும். அல்லேலூயா. We have to live well here and also there also after. Amen. In order to for that kind of life, you need obedience, you need patience, sometime with suffering. அப்படிப்பட்ட மேன்மையான வாழ்க்கைக்கு கீழ்ப்படிதல் தேவை, பொறுமை தேவை, விசுவாசம் தேவை, சில வேளைகளில் உபத்திரவங்களும் தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. What years of mummy daddy teaching cannot teach you, one point of suffering will teach you. இல்லையா? தலையாட்டுறது பார்த்தா தெரியுது. வருஷக்கணக்கா அப்பா அம்மா சொல்லி கொடுக்குற போதனை மண்டிலே ஏற மாட்டேங்குது. ஆனா அந்த ஒரு பாயிண்ட் வந்து அடிச்சு பாரு, லைஃப்ல எல்லாமே மாறிடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. But God is a good God. Amen. அவர் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விட மாட்டார். தாங்குவதற்கு பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். Hallelujah. Provided how firm you stand in the faith. Amen. நீ விசுவாசத்தில் திடன் கொண்டு கடைசி வரைக்கும் நிற்பாயானால் உனக்காக வானத்தின் கர்த்தர் செய்வார். அப்படிப்பட்ட தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. அந்த obedience அப்படின்னு வரும்போது, கீழ்ப்படிதல் என்று சில வேளையில வரும்போது, sometimes the challenges come, we need to obey God or man. சில வேளையில இப்படிப்பட்ட ஒரு தீர்மானங்கள் கிராஸ் ரோடு வரும். மனுஷனுக்கு கீழ்ப்படிதா, தேவனுக்கு கீழ்ப்படிதா? Hallelujah. Most of us in the fear of man we obey man. அநேக நேரங்களில் மனிதனுக்கு பயந்து மனிதனுக்கு என்ன பண்றாங்க, கீழ்ப்படிக்கிறோம். இல்லையா? ஆமாவா?
ஆனா இங்க பாருங்க, சாத்ராக் மேஷாக் 2 பேர் சொல்றாங்க, நீ என்ன பண்ண? தானியேல் 3ஆம் அதிகாரம் 16-18 படிக்கலாமா? எடுங்க. Daniel chapter 3 16-18 முடிச்சிடலாம். நீங்க தானே என்ன மிஸ் பண்ணீங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. அந்த ராஜா சொல்றான், நீ இந்த பொற்சிலையை வணங்கல்னா உன்னை அக்கினில போட்டுருவேன்றான். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் இந்த அக்னி சூளைக்கு எங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் விடுவிக்கலனாலும் பரவாயில்ல, நாங்கள் என்ன பண்றதில்ல, இந்த சிலையை வணங்க போவது இல்லை. These 3 boys said that we are not going to, we know our God is able to deliver us from this fire. Even if he does not deliver, we are not going to bow down to this idol which you erected. அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எப்பவுமே இந்த கிராஸ் ரோடு வரும் உங்க லைஃப்ல, மனுஷனுக்கு கீழ்ப்படியணுமா தேவனுக்கு கீழ்ப்படியணுமா? ஆமென். அல்லேலூயா. நிறைய இடத்துல வரும் நம்மளுடைய லைஃப்ல, மனுஷனுக்கு கீழ்ப்படியணுமா கர்த்தருக்கு கீழ்ப்படியணுமா? ஆமென். கர்த்தருக்கு கீழ்ப்படிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மேக் a decision to obey only God. Hallelujah. People will misunderstand you. Amen. People will go away from you, but don't worry, you trust in God, obey in God. He will lift you up in your due time. So அந்த கீழ்ப்படியாத மனுஷனை பிரியப்படுத்தாத அந்த வேளையில மனிதர்கள் உன்னை விட்டு விலகி போவார்கள், நம்பினவர்கள் விட்டு போவார்கள், தவறாக புரிந்து கொள்வார்கள். ஆனா நீங்க தொடர்ந்து என்ன பண்ணுங்க? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 5:29-31 சொல்லுகிறது கடைசியாக. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. அப்போ மனுஷனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு கீழ்ப்படிவதே அவசியமாக இருக்கிறது. It's a necessity, it is mandate that we need to obey God. கர்த்தருக்கு கீழ்ப்படிவது, அவருக்கு கீழ்ப்படிந்திருப்பதே தேவன் நமக்கு என்ன பண்றாருங்க? எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் ஸ்மார்ட் பீப்புள் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணாங்க? ஒரே நேரத்தில் தேவனையும் பிரியப்படுத்தணும், மனுஷனையும் பிரியப்படுத்தணுங்க. அப்படி ஆகாது. 2 தேவர்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. You cannot please man and God at the same time. Amen. Don't be that outsmart, street smart people. அது மாதிரி ரொம்ப ஸ்மார்ட் ஆயிடாதீங்க. தேவனையும் பிரியப்படுத்தணும், மனுஷனையும் பிரியப்படுத்தணும் இல்லை. தேவனை மாத்திரமே நான் பிரியப்படுத்துவேன், என்னுடைய ஆண்டவரை மாத்திரமே நான் பிரியப்படுத்துவேன். Many people try to escape suffering. Amen. போராட்டம் பாடுகள் வரும்போது எப்படி சீக்கிரம் தப்பிச்சு வரலான்னு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய பேர் முயற்சிப்போம், ஜெபம் பண்ணுவோம், பிரயாசப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. ஸோ எப்படியாவது தப்பிச்சு வந்தா போதும், இவருக்கு சலாம் போடணுமா நான் போடுறேன், அந்த அம்மாவுக்கு சலாம் போடணுமா அப்படி இல்லை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, இப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொல்றாங்க? எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் விடுவிக்கா விட்டாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? அந்த சிலையை படித்து கொள்வதில்லை. Like the choices will come in our life, that choice is going to be given in the last days. That is going to happen on the earth. Hallelujah. இதே போல காரியம் பூமியில வரப்போற நாட்களில் நடக்க போகிறது. ஆமென். அந்த விக்கிரகத்தை பணிந்து கொண்டு அந்த மார்க்கை எடுத்துக்கொண்டாதான் நீ என்ன பண்ண முடியும்? வாங்க முடியும், சாப்பிட முடியும். ஹல்லேலூயா. அந்த நாள்ல யாரை வணங்குங்க? ஆமென். There is a day that is going to come. There an idol will be there. You need to worship it. Otherwise you are going to be killed. அந்த நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால் தான் மறுபடியும் ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தராகிய தேவனிடத்தில் அவரிடத்தில் என்னங்க? அன்பு கூறுவாயாக. முழு இருதயத்தோடு, ஆத்மாவோடு, பலத்தோடு அன்பு கூறு.
That's why they keep on the scripture repeating, love your God with all your heart, all your mind, and all your soul. Amen. Whom you're going to please, man or God? Whom you're going to obey, God or man? எனக்கு தெரியாது. Joshua said, as for me and my house, not only serve, we are going to obey. We are going to suffer. We are going to be patient. We are going to believe. Amen. As for me and my house, that is the word. Serve means what? I'm going to obey. I'm going to submit. I'm going to totally dedicate myself to my God. Not only me, as for me and my house. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம்னா வந்து வர்ஷிப் பண்றதுல கீழ்ப்படிவோம், ஒப்பு கொடுப்போம், பொருத்தனை பண்றோம், எங்களை முழுவதுமா அவருக்கே ஒப்பு கொடுத்து விடுகிறோம். நான் மாத்திரமல்ல, என் வீட்டார். Hallelujah. Hallelujah. Everything, all your Christian virtues, your faith, your love, your worship, your church coming, everything must be rooted from one point called obedience to God. உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை, கர்த்தரிடத்தில் நீங்க அன்பு கூறுவது, கர்த்தரை ஆராதிப்பது எல்லாமே இந்த ஒரு ஊற்று. அது ஊற்று பேர் என்னங்க? கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், அதிலிருந்து வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Without true obedience, you will not have true faith, true love. You cannot have true worship and true relationship with God. அந்த உண்மையான கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால், முழு இருதயத்தோடு இருக்கிற அந்த கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால், நீங்கள் உண்மையாக தேவனை விசுவாசிக்க போவதும் இல்லை, நம்ப போவதும் இல்லை, ஆராதிக்க போவதும் இல்லை. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து கொள்ளலாமா? நம்ம அப்படியே கண்களை மூடி இந்த காலை வேளை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு உதவியாக இருக்கிற இன்னொரு காரியம் என்னன்னா கீழ்ப்படிதல். One of the important aspect or the tool to help you to grow in your spiritual life is also obedience. Obedience to God. கர்த்தருக்கு கீழ்ப்படிவது. இந்த காலை வேளை நம்ம கண்களை மூடி நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கலாம், இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கலாம். Let us all close our eyes and examine our heart in this morning time. How is my obedient life? How much I obey my God? Loving God, believing God, it's all right. How much do you obey? That means, do you do what He tells you to do? Do you not do what He tells not to do? Those things. நீங்க எவ்வளவாக தேவனுக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறீங்க? விசுவாசம், உங்களுடைய விசுவாசம், அன்பு எல்லாம் ஓகேங்க. ஆனா அவர் சொல்றதெல்லாம் நம்ம செய்யறோமா? இது ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்முடைய எல்லாரையும் பிள்ளைகளா தான் பார்க்கிறாரு. இயேசு கீழ்ப்படிதலை பார்த்து அவர் சொல்றாரு, இதோ என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். God looked at Jesus' obedience and He said, this is my beloved son in whom I am well pleased. இந்த வாழ்க்கை முழுவதும் எப்படிப்பட்ட பாராட்டுகள் நமக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல, அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் கடைசியில் அவர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, இதோ என் நேசகுமாரன், இவள் என் நேசகுமார்த்தி, இவள் மேல் நான் பிரியமா இருக்கிறேன்னு வந்து அவர் சொல்றாரு பாருங்க, அதுதான் உண்மையான சாட்சி. அப்படிப்பட்ட மேலான வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாங்க. God expects us to rise up to that level of life, a life of witness and testimony before God. இந்த நாள்ல ஆண்டவரே, எந்த ஏரியாலாம் நாங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், எங்களுக்கு தெரியும் அது தப்பு, இது தெரியும் எங்களுக்கு செய்யக்கூடாது, ஆனால் நாங்கள் அதை செய்து கொண்டே இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த கீழ்ப்படியாமல் எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே.
இந்த கீழ்ப்படியாம எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ண. உங்களுக்கு தெரியும் நீங்க எந்த ஏரியால ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு இருக்கிறார். யூ நோ இன் வாட் ஏரியா காட் இஸ் டீலிங் வித் யூ. அல்லேலூயா. சில காரியங்களை ஆண்டவர் செய் என்று சொல்லியிருப்பாரு, ஆனா நம்ம செய்யறதே இல்லை. உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் ஆண்டவர் செய்யின்னு சொல்றாரு. இதை செய் மகனே, இதை செய் மகளே என்று அவர் சொல்லி கொண்டிருக்கலாம். நீங்க ரெசிஸ்ட் பண்ணி கொண்டே இருக்கலாம். அந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையில் ரெசிஸ்ட் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு எல்லாம் மாறட்டும், இன்னைக்கு எல்லாம் மாறட்டும். ஜெபம் பண்ணுங்க, அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். கர்த்தருடைய பலத்த கரத்தில் அடங்கிருங்கள், ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துவார். Submit yourself unto the Lord. Humble yourself in the mighty hand of God. Choose life. If you obey, you will have life. If you obey, you will have blessing. ஆண்டவருடைய வசனத்தில் சொல்றாரு, நீ ஜீவனை தெரிந்து கொண்டானால், நீ கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவாயானால் உனக்கு ஜீவனும் ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் நமக்கு நிறைய எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு குறுக்கு வழி இல்லை. ஒரே ஒரு வழிதாங்க, அவருக்கு கீழ்ப்படிவது. தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார் என்ற வாஸ்தவம். He gives his Holy Spirit to those who obey him. All the blessings God has given us through the death and the resurrection of our Lord Jesus Christ is for us. There is no shortcut to attain it. There is only way. It is the way of obedience to his word. Hallelujah. ஜெபம் பண்ணுங்க நீங்க. It is between you and God. உங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியில் இருக்கிற காரியங்க, எனக்கும் தேவனுக்கும் மத்தியில் இருக்கிற காரியம். ஆவிக்குரிய உயர்வுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். For a spiritual life enrichment, your spiritual growth, there's only one way, that is obedience to God. Obedience to God. Obedience to God. Obedience to God. Obedience to God's correction. Obedience to God's conviction. Obedience to God's discipline is the sweetest thing that you can do. கர்த்தருடைய சிட்சைக்கு, கர்த்தருடைய சீர்திருத்தலுக்கு, கர்த்தருடைய சிட்சிப்புக்கு நாம் கீழ்ப்படிவது உத்தமம். இந்த காலை வேளை ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுங்க எங்க நீங்க மிஸ் பண்றீங்க, எங்க மிஸ் பண்றீங்க. அது அந்த ஒரே ஒரு ஏரியா இருக்கலாம். அந்த ஏரியானால தான் வர வேண்டிய blessing தடைபட்டு இருக்கலாம். Maybe that is the only area of disobedience that is standing as a hindrance for God's blessing, God's power, God's work to be done in your life. விட்டு கொடுங்க. நீங்க ஆண்டவருக்கு எல்லாம் விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. சொல்லுங்க அவர்கிட்ட, ஆண்டவர் நான் கீழ்ப்படிறேன்பா. இந்த ஏரியாவில் நான் உங்களுக்கு கீழ்ப்படியாம இருந்தேன், மற்ற ஏரியாலாம் நான் நல்லா இருக்கிறேன், ஆனால் இந்த ஏரியாவில் நான் கீழ்ப்படியில, இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர். Lord, all the other things I do as you said, but this area, Lord, I'm not obedient. Today I choose to obey. I choose to let it go, Lord. Hallelujah. ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம், உங்களுக்கு தெரியும் உங்க லைஃப் எப்படின்னு. You know how your life is. Please offer yourself to God. Offer yourself to God. This one point of obedience can open the doors of heaven into your life. இந்த ஒரே ஒரு சின்ன கீழ்ப்படிதல் என்கிற அந்த திறவுகோலானது வானத்தின் பலகணிகளை உங்கள் வாழ்க்கையின் மேல் திறக்க வல்லதாக இருக்கிறது. விட்டு கொடுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவரே இன்னைக்கு என்ன விட்டு கொடுக்குறேன்பா. இந்த ஏரியாவில் நான் உங்களுக்கு ஒபே பண்ணல, இந்த ஏரியாவில் நீங்க சொன்னதை நான் செய்யல, இன்னைக்கு நான் செய்ய என்னை தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வசனத்து என்னெல்லாம் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தினார் வசனத்தின் மூலம், இந்த செய்தியின் மூலம், அதெல்லாம் நினைவு கூர்ந்து அவர்கிட்ட கேளுங்க.
அல்லேலூயா. சபையா நாங்க ஆண்டவரே, சபையாக ஆண்டவரே, எந்த காரியத்திலாவது நாங்க கீழ்ப்படியாம இருப்போமானால் ஆண்டவரே எங்களை மன்னிங்க ஆண்டவரே. சபையாகிய ஆண்டவரே, நாங்க செய்ய வேண்டிய காரியங்கள் செய்ய தவறி இருப்போமானால் ஆண்டவரே, அதற்காக எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, நாங்க இன்னைக்கு சபையாக குடும்பமாக நாங்க சீர் பொருந்துட்டோம் ஆண்டவரே. Lord, today as a church, today as a family, Lord, if in any way, Lord, we disobeyed you, in any way, Father God Almighty, we did not do what you asked us to do, Lord, please forgive us. மன்னிங்க ஆண்டவரே. நாங்களும் எங்க குடும்பமும் எங்க சபையும் உங்களுக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சமர்ப்பிக்கப்பட்ட சபையாக, குடும்பமாக, வாழ்க்கையாக நாங்கள் இருக்கட்டும் ஐயா. நாமம் உயரணும் என்று மேன்மையடையணும். பாடல் பாடாதீங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க நாமம் உயர்வதற்கு ஒருவேளை என் கீழ்ப்படியல் என் வாழ்க்கையில தடையாக இருக்குமே ஆனால் ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா. Hallelujah. Our life has to be a song. நம்முடைய வாழ்க்கை பாடலாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை பாடலாக இருக்கணும். எனக்கு ஒன்னொன்னா காமிங்க, எந்தெந்த ஏரியால நான் கீழ்ப்படியாம போயிருக்கேன், எந்த ஏரியால நான் கீழ்ப்படினோம் கிளியரா காமிங்கப்பா. என்னுடைய அறியாமையில செய்திருக்கிறேன், என் புத்தியில்லாதனத்தினால செய்திருக்கிறேன். Lord, show me the areas that I have disobeyed you. Show me the areas that I need to obey. Show me the areas that I need to do the things right. நாமம் உயரணும் என்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வேளையில அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கீழ்ப்படியாமை மன்னியும் ஐயா, எங்கள் மீறுதல்களை மன்னியும் ஆண்டவரே. உபாகமம் புத்தகத்தில் நாங்க பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? Lord, in the book of Deuteronomy 28 verse 1 to 14 says, the blessing that comes out of obedience to your word, let it be ours, O Father. Let it be ours, O Lord Jesus. இந்த காலை வேளையில ஆண்டவரே, கீழ்ப்படியாமை நிமித்தம் எங்கள் வாழ்க்கையில சாபங்கள் வந்து இருக்குமே ஆனால் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம், அந்த கிறிஸ்துவின் ஆண்டவரே சிலுவை மரண பரியந்தம் நிமித்தம் அவற்றையெல்லாம் மன்னித்து ஆண்டவரே இந்த காலை வேளைகளை கட்டவிழ்த்து விடுங்கப்பா. Lord, in this morning time, oh Father, if any curses, oh Father God Almighty, entered my life, oh Lord Jesus, because of my disobedience, because of my parents' disobedience, oh Lord, we ask you, remember please, because of the blood of Jesus, because of the curse that was taken away by the Lord Jesus on the cross of Calvary, Lord, please remove all the curses out of our life, Father. Bless us, Lord, today. Bless every person today, Lord. As Jesus delightfully, willfully obeyed you, Lord, we choose, give us a heart, Lord, that will willfully obey you in everything. இயேசு எப்படி முழுமனதோடு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருந்தாரோ அதுபோல எல்லாவற்றிலும் ஆண்டவரே மனரம்யமாய் உமக்கு நாங்கள் கீழ்ப்படிகிற கிருபையை எங்களுக்கு தாங்கப்பா. எல்லா முரட்டாட்டத்தையும் உங்க பாதப்படியில் வைக்கிறோம். எங்களை கீழ்ப்படியாம உங்க பாதப்படியில் வைக்கிறோம். எல்லா மீறுதலையும் உங்க பாதப்படியில் வைக்கிறோம் அப்பா. கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. Lord, we lay at thy feet, Lord, all rebellion, all trespasses, all transgressions, oh Father, at thy feet, Lord. Give us a humble heart that will obey you, that will listen to you, that will follow you, Lord. All for the glory of your name. In Jesus' name we pray. Amen. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவர் கொடுக்கிற கீழ்ப்படிதலும்
இன்றும் என்றும் சதா காலம் நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பட்சமாக ஒருவர் திரும்பி வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுங்க.